இறை இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். எனக்கு ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அது டிசம்பர் மாதம். அந்த டைமில் அது ஒரு கிறித்துவ பள்ளி. அது சப்போஸ் கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடும் இல்லையா, அப்போ இந்த கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டு நம்மலாம் சரி ஒரு சீட்டு குலுக்கி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நான் என்னோடய வகுப்பில் என்ன பண்ணேன், ஒரு சீட்லாம் குலுக்கி போடாமல் நேரடியாக பிள்ளைகள் பரிசுகளை பரிமாறிக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் விடுமுறைக்கு முன்பாக அந்த கிளாஸ் அப்படி பண்ணேன். நாளைக்கு கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டு பிள்ளைகளே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்த நண்பருக்கு நீங்கள் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்து அவங்கள நான் கிறிஸ்மஸ்க்கு இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்டாக நீங்கள் ஏற்றுக்குங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி சொன்னேன். பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. மறுநாள் பரிசு பொருள் அவங்கவுங்க சின்ன சின்ன கிஃப்ட்டு, பேனா, பென்சிலு, ஸ்கேலு, சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அழகாக அதை பேப்பரில் பொதிந்து கொண்டு வந்து பிள்ளைங்க வச்சுருந்தாங்க. அப்போ என்ன பண்ணேன் நான், ஓகே கெட் ரெடி, நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த ஃப்ரெண்டுக்காவது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் போயிட்டு பரிசுகளை கொடுத்து பரிமாறிக்கொள்ளலாம், உங்களுடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன். எல்லா பிள்ளைகளும் கொடுத்தாங்க. ஒரு பையன் மட்டும் ஒரு இன்னொரு பையனுக்கு போயிட்டு பரிசு கொடுத்தான். பரிசு கொடுத்து ரொம்ப கட்டி பிடிச்சி ரொம்ப நெருக்கமாக அவன் அந்த நண்பனை விஷ் பண்ணான், ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷ் பண்ணான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏனென்றால் அந்த 2 பேருமே அடிக்கடி எலியும் பூனையுமா இருப்பாங்க. இவன் அவனை திட்டுவான், அவனை அடிப்பான், பிடிப்பான், இவன் பேகத்துக்கு அவன் அப்படி போடுவான், அவன் பேகத்துக்கு இப்படி போடுவான். ஒரு இன்ட்ரோ லஞ்ச் பிரேக்கோட ஒன்றா இருக்க மாட்டானுங்க. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு என்னடா அது இப்படி. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், இங்கே வா, அவனை தான் உனக்கு பிடிக்காது இல்லை, நீங்கள் ஒன்றாவே இதை நான் பார்த்தே கிடையாது இது வரைக்கும், அவனை எப்படி ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தேன். இல்லைங்க சார், நேற்று எங்கள் அம்மாட்ட இந்த ப்ரைஸுக்குன்னு கேட்டேன், இந்த மாதிரி எங்கள் சார் சொல்லியிருக்காரு கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு, கிஃப்ட் வாங்கம்மா, என்ன கிஃப்ட் கொடுக்கலாம். அம்மா ஒரு அழகாக பேனா வாங்கி கொடுத்தாங்க, கிஃப்டாக கொடுத்தாங்க, போய் கொடுன்னு சொல்லிட்டு நான் எந்த ஃப்ரெண்டுக்குமா கொடுக்குறதுன்னு கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, சார் உன்னை யாருக்கு பிடிக்கலையோ, உன்னை யார் அன்பு உன்னை யார் நேசிக்கலையோ அவனை போய் நீ ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க சார். எனக்கு அந்த பையன் பேர் சொல்ல விரும்பலை. அந்த ஒரு பையனுக்கு எனக்கு அவன் தான் எனக்கு சண்டை பிடிச்சிட்டே இருப்பான் என்கிட்ட, அவங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அதை போய் கொடுத்தேன்னு சொன்னான். உண்மையிலே நான் நெகிழ்ந்து போனேன். நமக்கு யாரு பிடிக்கலையோ, நம்மளை யாருக்கு பிடிக்கலையோ, நம்மளை யாரை விரும்பலையோ அவனை நாம் நேசிப்பது என்பது எவ்வளோ பெரிய உண்மையிலே. அந்த சின்ன மாணவ பருவத்தில் அந்த குழந்தைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது, அந்த ஒரு பெற்றோர் கைட் பண்ணுறாங்க பாருங்க. உன்னை யாருக்கு பிடிக்கலையோ அவனை போய் நீ ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ. உண்மையிலேயே மிகப்பெரிய அற்புதமான ஒரு செயல் அது. இன்றைக்கு நற்செய்தி பாருங்க, இன்னைக்கு உங்கள் பகைவரை அன்பு செய். உன்னை அவன் திட்டினான்னா அவனுக்காக ஜெபி. ஆண்டு வார்த்தை பாருங்க பாப்போம். பழைய ஏற்பாட்டில் இவ்வாறு இருக்கும் இல்லையா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். எப்படி உனக்கு ஒரு குற்றம் ஒரு இழப்பா, அதே இழப்பா அவனுக்கு செய். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு நிலை பாருங்க பார்ப்போம். உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய், பகைவரை வெறுத்து. அப்ப இயேசுப்பா பாருங்க, அந்த சட்டத்தையே புது வடிவம் தராரு பாருங்க. புது வடிவம் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு இங்கே. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உன் பகைவரை அன்பு செய். உன்னை யாரு வெறுக்கிறாங்களோ அவர்களுக்காக ஜெபி. உன்னை யாரை வெறுத்து ஒதுக்குறாங்களோ அவங்களுக்காக நீ ஜெபித்து அவங்ககிட்ட அன்பு செய். அவனுடைய வார்த்தையை பார்த்தீங்களா? நம்ம தவக்காலத்தில் இருக்கிறோம். நம்ம உள்ளத்துல எத்தனை ஒரு வெறுப்புன்ற இருக்கு, யோசிச்சு பாருங்க பாப்போம். எல்லாத்தையும் மன்னிங்க. உன்னை யார் வெறுக்கிறாங்களோ அவங்க ஆண்டோட ஜெபிங்க, ஆண்டவரே நல்ல ஒரு நல்ல மனசில் கொடுங்க பண்ண அவருக்காக வேண்டுங்க ஆண்டவர்கிட்ட. ஏன்னு சொன்னால்
உங்கள் சகோதரரையே நீங்கள் அன்பு செய்கிறீங்க, உங்கள் சொந்தக்காரரை நேசிக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீங்கன்னா அதுக்கு அதை ஒன்று என்ன பெருசாக ஒன்றும் கிடையாது. அவன் என் அன்பு செய்கிறான், நான் அன்பு செய்கிறான், இதெல்லாம் புரிதல் என்ன இருக்குது, இதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் சொல்கிறது பாருங்க, அப்போ உங்கள் சகோதர சகோதரிகளையே நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா, உங்களை அன்பு செய்கிறவங்களே நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கே நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா, அதெல்லாம் என்னையா பலன், என்ன அதெல்லாம் பலன் ஒன்றும் கிடையாது. ஒரு கிறிஸ்மஸ் வருகிறது, ஒரு உங்கள் வீட்டுக்கு ஒரு பலகாரம் கொடுக்குறாங்க வச்சுக்கோமே, கிறிஸ்மஸ் நீங்களும் கொடுக்குறீங்கன்னா அதில் என்ன ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் செய்கின்ற காரியம் நேராகிவிடும். அதனால் ஒன்றும் ஆண்டவருடைய ஆசை எப்படி உங்களுக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்கம்மா. அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? நம்மை யார் வெறுக்கிறார்களோ, நம்மை யார் பகையா நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, நேசிங்க. இதுதான் ஆண்டவருடைய சட்டம். இன்னைக்கு முதல்ல வாசகம் பார்க்கணும். நாம முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழுமையாக எவன் ஒருவன் கடவுளுடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் எவன் ஒருவன் கடைபிடிக்கிறானோ அவனைத்தான் கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொள்வார். புரியுதுங்களா? நாம் கடவுளுடைய பிள்ளையா? பகைவர் அன்பு செய்ய. 2ஆம் போப் ஜான் பால் அவர் ஒருத்தன் துப்பாக்கியால சுட்டுட்டான். குணமாகி நேரா ஜெயிலுக்கு போனாரு. நண்பான் அவனை அழைச்சார். பகைமையை கொட்டல போப்பாண்டவர். நண்பான் அவனு நண்பான்னு கூப்பிட்டாரு. எவன் ஒருவன் பகைவனுக்காக ஜபிக்கிறானோ, பகைவனை அன்பு செய்கிறானோ, அந்த வெறுப்புணர்வு இல்லாமல் இருக்கிறான் கடவுளுடைய பிள்ளை. மாறாக உள்ளத்திலேயே வஞ்சம் வச்சு கருவிக்கிட்டு இன்னைக்கு வெளியே வேணாம், வெளியில போகாதீங்க. நம்ம குடும்பத்தில் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. நான் வேதிராக இருக்கும்பொழுது புதுவை கடல் மறை மாவட்டத்தில் அன்பியத்தில் பணி செய்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போது அன்பு நிகழ்ச்சி நிறைய சொல்லியிருக்கிற திருப்பும் அதுக்கு இந்த கொஞ்சம் ஆப்டாக அதாவது சொல்கிறேன். ஒரு முறை அப்போ இந்த அன்பிய பணிக்குழுவுக்கு அவர் தந்தை மரி ஜோசப் அவங்க டைரக்டராக இருந்தாங்க. அப்போ நான் கூட பணி செய்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. எல்லா பங்குக்கும் போவோம், அன்பியத்தை பற்றி சொல்லிக் கொடுப்போம், அன்பியம் அன்பியம் நடத்தி காட்டுவோம். அதெல்லாம் நிறைய வேலைங்க. அப்படியே ஒரு பங்குக்கு போய் ஒரு மறைவட்டத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு பங்கை தேர்ந்தெடுத்து அங்கே போய் அன்பியத்துக்கு அங்கே கிளாஸ் இருக்க போயிருந்தோம். ஃபாஸ்ட் சொன்னாங்க, அகஸ்டின் நீங்கள் போயிட்டு எல்லா மக்களையும் கோயிலுக்கு வர சொல்லுங்கள், நம்ம ஒரு அன்பியம் மாதிரி செஞ்சு காட்டலாம். சரி, நான் போகிறேன். எல்லாருக்கும் நமக்குள்ள கும்பல பிள்ளைங்க வரும் இல்லையா, கும்பல பசங்க வந்தாங்க. நம்ம எல்லா வீட்டுக்கு போய்ட்டுமா வாங்குவாங்க, கூப்பிட்டே வந்தேன். அப்படி அப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வாங்கம்மா அன்பியத்துக்கு வாங்க ஐயா கூப்பிட்டு வரேன் பிரதர் நாங்கள். அது பக்கத்து வீட்டுக்கு போகணும். அவங்க கூட போகும்போது ஒரு பூசவதி பையன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் சட்டையை பிடிச்சி இழுக்கிறோம். பிரதர் என்னடா இவங்க வந்தாங்கன்னா இவங்க வரமாட்டாங்க அப்படின்னா. இவங்க இந்த வித்தியாசமாகுது, ஏன்டா அது அப்படிதான் அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் போய் நான் என்ன பண்ண அந்த வீட்டுக்கும் போயிட்டு அவங்க அன்பேத்துக்கு அழைப்பு எடுத்துட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் போகிறப்போ அந்த பையன் சொன்னான், ஆமாம் பிரதர் 2 பேருக்கும் சண்டை, அதனால் இவங்க பேச மாட்டாங்க, இவங்க பேச மாட்டாங்க என்று சொன்னேன். நான் ஃபாதர் சொன்னேன், ஏன் என்னாச்சு தெரியலைங்க சாமி, பசங்க சொல்கிறாங்க சாமி வாங்க. ஃபாதர் வந்தார், அங்கே வீட்டில் நுழைஞ்சார். எப்போ இங்கே வாங்க, தோசை சாமி, என்ன சாமி சொல்லுங்க, என்ன பிரச்சனை, அது யார், அது பக்கத்து வீட்டில் பிரச்சனையா சண்டையா கேட்டால், தம்பி கூட பிறந்த தம்பி, கூட உடன் பிறந்த தம்பி பேசுறது இல்லையா, எத்தனை அது ஒரு 10-12 ஆண்டுகளாக பேசுறது இல்லையா, என்ன விஷயம்னு ஃபாதர் கேட்டார். அண்ணங்காரர் கேட்டார், தம்பி என்ன பிரச்சனை, நாடாப்படான்னு பேசிட்டான். ஏதோ ஒரு கோசல் தம்பி அண்ணனை போய் வாடாப்படான்னு பேசிட்டாரான். இந்த வார்த்தைக்காக 10-12 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை கிடையாது. ரத்த சொந்தம் கூட பிறந்த தம்பி. எந்த அளவுக்கு ஒரு வன்மம் பாருங்க. எத்தோ தம்பி தானே என்று விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கா. நீங்க பகையாளி அன்பு செய்ய ஆண்டவர் சொல்றாரு, உடம்பு ரத்தத்தை அன்பு செய்ய முடியல, மறக்க முடியல பாருங்க. ஃபாதர் போய் என்ன அவனையும் கூட்டுது, வா இங்க வா, என்ன அந்த அண்ணன் சொன்னியாம்மா நீ, ஆமா ஏதோ கோவத்தில் தான் சொல்லிட்டேன், நீங்க பேசாம இருக்கலாமா. மனசு பாருங்க, இறங்காரு பாருங்க. ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அது சரி மன்னிப்பு கேளு, சரி மன்னிச்சுக்க, ஏதோ சொல்லிவிட்டேன் தம்பிக்காரு. ஒரு நிமிஷம் மனசு விட்டு பேசுறதால 12 ஆண்டு பகை தீர்ந்தது சகோதரர்கள்.
என்னையா இதுல என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொன்னார்? பகைவரையும் அன்பு செய். எனக்கு அந்த குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இந்த பிள்ளைகள் 10 உடன் பிறந்த ரத்த சொந்தங்கள் ஒரு வார்த்தைக்காக பகையை உள்ளே வச்சு இந்த இந்த குடும்பம் என்ன செய்ய பார்த்தீங்களா? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பகை வேண்டாம். எதுக்கியா பகை? உள்ள வச்சுக்கிட்டு கருவி என்னையா பண்ண போற நீ? ஆண்டவர் சொல்றார், பகைவரை அன்பு செய். உன்னை எவனை பிடிக்கலையோ அவனை நேசி, அவனை கூட வச்சு அவனை அன்பு செய் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க திருப்பாருடைய பல்லவி பாருங்களேன். இன்னைக்கு அற்புதமான பல்லவி. இன்னைக்கு பாருங்க, மாசற்ற வழியில் நடப்போர் பெரு பெற்று. மாசற்ற வழி எது? ஆண்டவருடைய சட்டம். பாருங்க பார்ப்போம். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பெரு பெற்றோர். இப்படி நடப்போர் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என இன்றைய வாசங்கள் சொல்கிறது. சகோதரர்களே, கடவுளுடைய பிள்ளையா இருக்கணுமா? மாசற்ற பிள்ளையா இருக்கணுமா? ஆண்டவர் சட்டத்தை நேசிப்போம், ஆண்டவரை நேசிப்போம், பகைவரை நேசிப்போம். மிக முக்கியமாக சொல்றேன் நான். பகைவரை நேசித்தால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நெடிய நாள் ஆண்டவர் ஆசீர் பெற்று வாழலாம். எனவே நம் உள்ளத்தில் இருக்கின்ற பகை, வெறுப்பு அனைத்தையும் தூக்கி போட்டு இந்த தவ காலத்தில் நல்ல மன்னிக்கும் உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக, பகைவரை நேசிக்கும் அன்பு கொண்ட பிள்ளைகளாக வாழ்ந்தால் தவ காலத்திலே இறை ஆசீர் நமக்கு குறைவின்றி நிறைவாக கிடைக்கும். நன்றி. சந்திப்போம்.